பத்மாவதி பாஹி அலமேல் மங்கா, பாஹி ஹரிப்பிரியே அலமேல் மங்கா. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தாயாரே சரணம். வணக்கம் அன்பர்களே, என்னோட ராதே கோவிந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லா கவலைகளையும் மறந்துட்டு மனசை லேசாக்கிக்கோங்க. கண்ணை மூடி திருச்சானூரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அன்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் மனசில் நினச்சிக்கோங்க. தங்க கிரீடம் அணிஞ்சிக்கிட்டு கருணை பொங்குற கண்களோட குழந்தையான சிரிப்போட நம்மளை பார்த்து, என் குழந்தையே பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அரவணைக்கும் அந்த தாயாரின் திருவடிகளில் நம்மை மனசார சரணடைவோம். அன்பர்களே, இந்த உலகத்தில் தாய் என்பதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு குழந்தை எத்தனை தப்பு செஞ்சாலும் முதல்ல மன்னிக்கிறது அம்மா தான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருந்தாலும் நம்ம கண்ணீரை பார்த்து கருணை காட்டும் தாய் பத்மாவதி தாயார். அதனால தான் வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை அடையணும்னா முதல்ல தாயாரின் அருள் பெறணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. பத்மாவதின்ற பெயருக்கே ஒரு அழகான அர்த்தம் இருக்குது தெரியுங்களா? பத்மம்னா என்ன? தாமரை. பொற்றாமரையில் அவதரித்த தெய்வ மகள் அவள். அதனால தான் பத்மாவதிங்கிற திருநாமம். புராணங்கள் சொல்கிறபடி ஆகாசராஜன் புத்திர பாக்கியத்துக்காக யாகம் செய்ய நினச்சி நிலத்தை உழறான். அப்போது ஒரு பொன்னாலான தாமரை மலருக்குள்ளே ஒளி வீசுகிற பெண் குழந்தையாக பத்மாவதி தோன்றினாள்னு சொல்கிறாங்க. அவளை இறைவனுடைய பிரசாதமாகவே பாவித்து வளர்த்து வந்தார் ஆகாசராஜன். அவள் உண்மையில் வைகுண்டபதியோட நாயகியான சாட்சாத் மகாலட்சுமி தான் பூமியில் அவதரிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதே சமகாலத்தில் ஸ்ரீமன் நாராயணனும் ஸ்ரீனிவாசராக பூமியில் அவதரித்து சேஷாச்சலமலையில் தங்கியிருந்தார். அப்போ ஒரு நாள் சோலையில் பத்மாவதியை கண்டார். அந்த ஒரு நிமிஷமே வைகுண்டத்துலேருந்து நம்ம பூமிக்கு இறங்கி வந்திருக்கோம் அப்படின்னு 2 பேருமே உணர்ந்துக்கிட்டாங்க. இப்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிடுச்சு. இப்போது அந்த திருமணம் பூலோகத்தில் நடந்த ரொம்ப ரொம்ப புனிதமான திருமணங்கள்லேயும் ஒன்றாக கருதப்படுது. இந்த திருமணத்தாகவே ஸ்ரீனிவாசர் குபேரன் கிட்ட கடன் வாங்கினதாக புராணங்கள் சொல்கிறதுங்க. இது ஒரு கதை மட்டும் இல்லை. அதாவது என்னென்னா, பெருமாள் தன் பக்தர்களுக்காக எவ்வளோ எளிமையாக இருக்கார். சாதாரண மனுஷங்க கடன் வாங்குற மாதிரி தான் அவரும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது எங்கேயோ வைகுண்டத்தில் இல்லை, நம்மளில் ஒருத்தராக பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத இங்கே உணர முடியும். இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஏன் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி திருச்சானூரில் தாயார் தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க? நாம் செஞ்ச தவறுகளை விட நம்ம என்னென்ன மனக்கவலையில் இருக்கோங்கிறதான் தாய் முதல்ல பார்ப்பாள். அதாவது பெருமாளை நீதியை தான் கவனிப்பார். ஆனால் அம்மா தான் பிள்ளையோட கஷ்டத்தை என்னங்கிறது ஃபஸ்ட்டு உணருவாள் இல்லையா? அதனால தான் தாயார் நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு வைஷ்ணவர்களை சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன பிரார்த்திக்கலாம் தாயார்கிட்ட? நம்ம அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்கிறோமோ எல்லாத்தையும் அவகிட்டையும் சொல்லலாம். ஃபேமிலி பிரச்சனை, கல்யாணம் நடக்கலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை கிடைக்கல, கடன் பிரச்சனை தீரணும், மன அமைதி வேணும், என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாத்தையும் மனம் திறந்து தாயார்கிட்ட சொல்லலாம். ஒரு அம்மா தன் குழந்தை அழுறதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தீர்வு கொடுப்பா இல்லையா? அந்த மாதிரி தான் பத்மாவதி தாயாரும் அவருடைய குழந்தைகளான நம்மளோட மனக்கவலைகளையும் குறைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய புன்னகையை பாருங்களேன். ஒரு புன்னகை அப்படியே மனசை கொள்கிற அழகாக இருக்குது பாருங்களேன். எத்தனை அமைதி அந்த முகத்தில்! என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு நம்பிக்கை! அந்த முகத்தை பார்த்த உடனே நமக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போன மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா? அதனால தான் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது மனசு இந்த பாரமெல்லாம் இறங்கிடுச்சு அப்படின்னு நிறைய பக்தர்கள் அனுபவித்து சொல்லுவாங்க. நம்ம பத்மாவதி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் நடக்கிற திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி தாயார் தரிசித்து வேண்டிக்கிறது மகாலட்சுமியோட அருளை சீக்கிரமாக நமக்கு கிடைக்க வைக்கும்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் பிரம்மோற்சவம் 10 நாள் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அப்போது அந்த சமயத்தில் பஞ்சமி திதி, அதாவது தாயார் அவதரித்த அந்த நாள் தான் பஞ்சமி திதி. அன்றைக்கி அங்கே திருச்சானூரில் தீர்த்தவாரி நடக்கும். இதில் கலந்துக்கிறதுக்குனே உலகம் பூராலேருந்து எல்லா பக்தர்களும் வந்து அங்கே குவிவாங்க. அவங்களுடைய பெருமை அப்போ நம்ம உணர முடியும் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? வருத்தப்படாமல் ஒரே ஒரு தரம் மனமுருகி, அம்மா பத்மாவதி தாயே, நான் உன் குழந்தம்மா, என்னை கைவிடாதேன்னு பிரார்த்தனை பண்ணலாம். அந்த வேண்டுதல் என்றைக்குமே தாயார் புறக்கணிக்க மாட்டாள். அவள் கருணையோட மொத்த வடிவம், அன்போட உருவமாச்சே. அதனால் நம்ம என்ன கேட்டாலும் தரத்துக்கு தயாராக எப்போவுமே சந்தோஷமாக காத்துட்ருக்கா. அதனால் அடுத்த முறை திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி திருச்சானூர் போய் பத்மாவதி தாயார் மனமுருக தரிசித்து நம்ம பிரார்த்தனைகள்லாம் சொல்லிட்டு வாங்க. அவங்க நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நிவர்த்தி பண்ணத்தானே அங்கே இருக்காங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமா? ஓம் ஸ்ரீ பத்மாவதி தாயாரே சரணம். கோவிந்தா கோவிந்தா. அன்னை பத்மாவதியின் திருவருளும் ஏழுமலையப்பனின் அருளும் என்றைக்கும் நம்ம கூட இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.